வணக்கம். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது பரபரப்பான அரசியல் சூழலானது நடைபெறுகிறது. தனி பெரும்பான்மை இல்லாத காரணத்தால் தற்பொழுது 108 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழலானது நிலவி வருகிறது. குறிப்பாக இது தொடர்பாக அக்கட்சித் தலைவர் அதாவது விஜய் தமிழக ஆளுநரை நேரில் சந்தித்து நேற்று தினம் கடிதமானது வழங்கியிருந்தார். அதைத் தொடர்ந்து இன்றைய தினமும் ஆட்சி கோரி கடிதமானது வழங்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஆளுநர் தரப்பிலிருந்து 118 எம்எல்ஏக்கள் இல்லை பெரும்பான்மை இல்லாத காரணத்தால் அந்த அழைப்பு அதாவது ஆட்சி கோர தற்போது அழைப்பானது இன்னும் விடுக்கப்படாத ஒரு சூழலானது தொடர்ந்து நிலவி வருகிறது. ஏற்கனவே நேற்று தினம் அதாவது காங்கிரஸ் தாவேகாவுக்கு ஆதரவாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது அதாவது திமுக கூட்டணியில் ஏற்கனவே அங்கம் வகித்திருக்கக்கூடிய விசிகா மற்றும் கம்யூனிஸ்ட் சிபிஐ உள்ளிட்டவர்கள் தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்க தாவேகா தலைவர் விஜய் ஏற்கனவே கடிதமானது எழுதியிருந்தார். விசிகா தலைவர் திருமாவளவனிடமும் தொலைபேசியிலும் பேசியிருந்தார். இது தொடர்பாக அவர்களிடம் இருந்து இன்னும் எந்த ஒரு பதிலும் பெறப்படாத நிலையில் தற்பொழுது அதாவது இன்னும் ஆட்சி அமைக்க 5 இடங்கள் தேவைப்படுகின்றது. இந்த நிலையில இன்னும் அதாவது 5 எம்எல்ஏக்களுடைய ஆதரவுக்காக தாவேகா தற்போது காத்திருக்கிறது. இன்று பிற்பகல் அதாவது 11:30 மணி அளவில் படையில் இருக்கக்கூடிய தாவேகா அலுவலகத்தில் தாவேகா தலைவர் விஜய் தலைமையில் தற்போது அவசர ஆலோசனை கூட்டமானது தாவேகா எம்எல்ஏகளுடன் தற்போது நடைபெற இருக்கிறது. அதே போல அதிமுக எம்எல்ஏக்கள் தற்போது புதுச்சேரியில் இருக்கக்கூடிய தனியார் அதாவது ஹோட்டலில் தற்போது தங்க வைத்திருக்கக்கூடிய சூழல். அதே போல மற்றொரு பக்கம் முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் திமுக அதாவது பொதுச் செயலாளர் துரைமுருகன் உள்ளிட்டோர் தற்பொழுது திமுக எம்எல்ஏக்களுடனும் மூத்த நிர்வாகிகளுடனும் ஆலோசனையானது செய்து வருகின்றனர். இந்த பரபரப்பான அதாவது சூழலில் தற்பொழுது திராவிட கட்சிகள் இரண்டும் இணைந்து ஆட்சி அமைப்பதாக பேச்சானது அதாவது அரசியல் வட்டாரங்கள் பேசப்பட்டு வந்த நிலையில் ஆனால் இதுவரை எந்த ஒரு நிலையான பதிலும் வரப்படவில்லை. ஆனால் தற்பொழுது தாவேகா தலைவர் விஜய் ஆளுநரை சந்தித்து 45 நிமிட பேச்சுவார்த்தைக்கு பிற்பாடு தற்போது அங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார். அவர் பனையூரில் இருக்கக்கூடிய அலுவலகத்திற்கு சென்று எம்எல்ஏக்களை சந்தித்து அங்கு முக்கிய ஆலோசனைகளானது மேற்கொள்ள உள்ளதாகவும் தகவலானது வெளியாக இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் அமைச்சரவையில் இடம்பெறக்கூடிய நபர்கள் யார் யார் என்ற ஒரு பட்டியலும் தற்போது தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க அதாவது இன்றைய தினம் மீண்டும் இருக்கக்கூடிய 5 எம்எல்ஏக்கள் யார் யார் அந்த எம்எல்ஏக்கள் அதாவது விசிகா கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட அந்த 5 எம்எல்ஏக்களும் விஜய்க்கு ஆதரவு தரும் பட்சத்தில் பெரும்பான்மையுடன் விஜய் அவர்கள் ஆட்சியானது அமைக்கக்கூடும். அது மட்டும் இல்லாமல் அவர் இருக்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று தெரிவித்திருக்கிறார். திருமாவளவனுடைய நிலைப்பாடும் ஆட்சி மற்றும் அதிகாரத்தில் பங்கானது வர வேண்டும் என்று ஒரு நிலைப்பாட்டில் இருந்தனர். நேற்று தினம் தாவேகாவுடன் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய காங்கிரசும் ஆட்சியில் பங்கு என்ற அந்த நிலைப்பாட்டில் வலியுறுத்தியிருப்பதாகவும் தகவலானது வெளியாக இருக்கிறது. இதனிலையில் இன்னும் தேவைப்படுகிற 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பேச்சுக்கு விஜய் ராஜினாமா செய்யப்படும் 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் யார் என்பதை தற்பொழுது பொறுத்திருந்து பார்ப்பது அவசியமா இருக்கிறது. இன்னமும் சற்று நேரத்தில் அதாவது இந்த அரசியல் மாற்றங்களானது மாற்றப்படும். தற்போது ஆளுநரிடம் இருந்து தாவேகாவுக்கு அழைப்பானது விடுக்கப்படும் என தற்போது பேசப்பட்டு வருகிறது. ஏற்கனவே இன்றைய தினம் விஜய் அவர்கள் அதாவது முதலமைச்சராக நேரு உள்விளையாட்டரங்கில் பதவியேற்க நேரமானது குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் ஆளுநர் ஒப்புதலானது வழங்கப்படாததால் அந்த நேரமும் தள்ளி போயிருக்கிறது. இந்த சூழலில் ஆளுநருடைய ஒப்புதல் இன்றைய தினம் பெறப்படுமா மற்றும் விசிகா தலைவர் திருமாவளவன் இன்று அதாவது மாலைக்குள் அதிகாரப்பூர்வமான தகவலானது தெரிவிப்பதாக கூறியிருக்கிறார். இருப்பினும் இந்த தகவல் பெறப்பட்டு பிற்பாடுதான் அதாவது விஜய் எப்பொழுது பதவி ஏற்கிறார் என்ற அந்த முழு விவரங்கள் தெரிய வரும்.